Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எரிபொருள் இயக்கத்துல இரண்டாவது வகை என்ன அப்படின்னா ஒரு கிடைத்தளத்துல இருந்து ஒரு பொருளை தூக்கி போடும் போது என்ன நடக்கும், அங்க இருக்க அந்த ஒரு டைம் ஆஃப் ஃபிளைட், ரேஞ்ச் இதெல்லாமே எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளாஸ்க்குள்ள ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் சொன்ன, கிடைத்தளத்துல இருந்து, அதாவது ஒரு தளம். ஓகேங்களா, ஒரு தளம் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்கு. எவ்வளவு உயரம்னா ஹச்ங்கிற உயரத்துல இருக்கு. இங்க இருந்து ஒருத்தர் பொருளை கிடைத்தளமா, இதுதான் கிடைத்தளம்னு நம்ம சொல்லுவோம். ஆமாங்களா, நேரா. ஓகேங்களா, கிடைத்தளமா ஒரு பொருளை எரியுறாங்க. ஓகேங்களா, கிடைத்தளமா ஒரு பொருளை எரியுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து விழும். ஆமாங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை நான் டிராப் பண்றேன். டிராப் பண்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பொருளை தானா கீழே விடுறேன்னா அது இப்படியே வரும். இல்ல சார், நான் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல இப்படி தூக்கி போடுறேன், கிடைத்தளமா இப்படி தூக்கி போடுறேன் அப்படின்னா அதுதான் இந்த மாதிரி ஒரு பாத்துல வந்து டிராவல் ஆகும். இதுவுமே பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கு, பேரபோலிக் பாத், பரவளைய பாதை மாதிரியே தான் இருக்கு. அப்ப இதுவுமே ஒரு எரிபொருள் இயக்கம் தான். ஓகேங்களா, அப்ப இதுல என்னெல்லாம் சார் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிஷன் என்ன எடுத்திருக்கேன், ஹச்ங்கிற உயரத்துல இருந்து ஒரு பொருளை கிடைத்தளமா நம்ம இவங்கிற தொடக்க திசை வேகம் கொடுப்போம். ஒரு பொருளை நம்ம டிராப் பண்ணும் போது தொடக்க திசை வேகம் கொடுக்க மாட்டோம். இங்க கண்டிப்பா என்ன இருக்கும், தொடக்க திசை வேகம் இருக்கும். ஓகேங்களா, அப்படி எரியப்படும் போது அதோட பாதை எப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க, பரவளையமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த கிடைத்தள திசை வேகம் மாறாம தான் இருக்கும் எப்பயும் போல. ஓகேங்களா, நம்ம ஒரு எரிபொருள் இயக்கத்துல என்னன்னு சொல்லியிருப்போம், கிடைத்தள திசை வேகம் மாறாது, செங்குத்து திசை வேகம் தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இந்த இடத்துல கிடைத்தள திசை வேகம் மாறாம தான் இருக்கும். செங்குத்து திசை வேகம் எப்படி சார் இருக்கும்னா இனிஷியலா 0 தான் இருக்கும். செங்குத்து திசை வேகம் எப்படி இருக்கும், இனிஷியலா டிராப் பண்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா ஹரிசாண்டல்ல மட்டும் தான் கொடுக்குறோம், வெர்டிகல்ல எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா, அப்ப ஹரிசாண்டல்ல இருக்கும் யூங்கிறது, வெர்டிகல் என்ன இருக்கும், 0வா இருக்கும். ஜஸ்ட் லைக் ஃப்ரீ ஃபால். ஓகேங்களா, ஒரு பொருளை தானா நம்ம கீழே வெட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு கண்டிஷன் மாதிரியே தான் கீழே இருக்கும். ஓகேங்களா, இதன் செங்குத்து இயக்கம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், தானாக கீழே விழும் பொருள் போன்றது. ஓகேங்களா, அதோட செங்குத்து இயக்கம் எப்படி இருக்கும்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 தான் செங்குத்துல. கிடைத்தளத்துல u இருக்கும், செங்குத்துல 0 தான். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு வரும், இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். ஏன் அப்படின்னா கிராவிட்டினால. அதோட ஆக்சலரேஷன் எதனால நடக்குது, முடுக்கம் எதனால நடக்குது, புவியீர்ப்பு விசையினால நடக்குது. ஓகேங்களா, இந்த கிடைத்தள திசையில அப்ப என்னங்க சார் நடக்கும், இனிஷியலா என்ன இருக்குன்னா அது நடந்த அந்த ஒரு டிஸ்டன்ஸ் s அல்லது x ன்னு கூட எழுதிக்கலாம். s அல்லது x ஆக்சிஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது x = ut + ½ ad² தான். இங்க இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு u × t. இந்த திசை வேகம் என்னது, மாறிலின்னு சொல்லிட்டேன், கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். அப்ப கான்ஸ்டன்ட்னா இங்க ஆக்சலரேஷன் என்ன வரும், 0 வரும். அப்ப +0 அதே தான் வரும். இதே செங்குத்து திசையில நீங்க பார்க்கும்போது, செங்குத்து திசையில என்ன சொன்னா u0, இனிஷியல் வெலாசிட்டி இல்ல. ஓகேங்களா, இனிஷியல் வெலாசிட்டி இல்ல, ஆனா என்ன இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்ப ½ gt² வரும். ut வந்து 0 ஆயிடும், u0னா மொத்தமா 0 ஆயிடும். இங்க ½ gt² மட்டும் வரும். அந்த ½ gt² மட்டும் செங்குத்து திசையில இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஒவ்வொரு அச்சில x அச்சில மட்டும் நாங்க அந்த y அச்சில நாங்க அதை பத்தி கேட்டாங்கன்னா தனித்தனியா கேட்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைம் ஆஃப் ஃபிளைட் தான். ஓகேங்களா, இந்த ஒரு கண்டிஷனுக்கான பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா நார்மலா நம்ம ஒரு பொருளை டிராப் பண்றது, கீழ இருந்து மேல தூக்கி போட்டு மேல இருந்து கீழே தூக்கி வரும் இல்லைங்களா, அந்த ஒரு கண்டிஷனுக்கான ஃபார்முலால இருந்து வர மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா வந்து t = 2h/g. ஓகேங்களா, √2h/g. ஜஸ்ட் இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, s க்கு பதிலா h, ஏன்னா வெர்டிகல் ஆக்சிஸ் தாங்க இல்லைங்களா, வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு போது s க்கு பதிலா h யூஸ் பண்ணலாம். 1/2g t². நமக்கு t மட்டும் வேணும் அப்படின்னா g கீழே வந்துடும், 2 மேல போயிடும். அப்ப 2h/g² இந்த பக்கம் வரும்போது ரூட்டா மாறிடும். ஓகேங்களா, அப்ப t = √2h/g. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து ஒரு பொருள் கீழே விழப்படுவதற்கு சமமா இருக்குது. ஓகேங்களா, நார்மலா ஒரு பொருளை நம்ம டிராப் பண்றோம், ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம் அப்படின்னா அது கீழே விழறதுக்கான டைம் தான் என்னது, அந்த இடத்துல டைம், மொத்த டைமே. ஓகேங்களா, அந்த டைம் தான் இந்த இடத்துல எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க, டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த இடத்துலயுமே நம்ம இதே ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணிருப்போம். ஏன்னா அங்கேயுமே u வந்து 0 இருக்கும், இங்க h யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா, அப்ப ரெண்டு கண்டிஷன்லயும் என்ன சேமா இருக்கு, டைம் சேமா இருக்கு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுக்கம் எவ்வளவு தூரத்துல சார் விழுவோம் அப்படின்னா s = என்னன்னு சொன்னோம், x அச்சில நகர்ந்து விழுறது தான் என்னது, நெடுக்கம் ut. s = ut க்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம், r = ut. ஓகேங்களா, இத h ன்னு சொன்னோம்னா இது என்னன்னு சொல்லலாம், r ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே தான் பண்ணிருக்கேன். அப்ப r = ut, u வந்து அப்படியே இருக்கும், t க்கு பதிலா என்ன எழுதலாம், √2h/g. அப்ப r × √2h/g அப்படிங்கறது என்னது, அந்த கிடைமட்ட நெடுக்கத்துக்கான ஃபார்முலா இந்த இடத்துல. ஓகேங்களா, இது வந்து நார்மல் கண்டிஷன். இதே கண்டிஷனை வந்து வேற மாதிரி எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, ஒரு விமானம் வந்து ஒரு பிளைன், ஓகேங்களா, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல, ஓகேங்களா, கிடைத்தள திசையில ஒரு குறிப்பிட்ட மாறாத திசை வேகத்துல, ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது. அப்போ ஒரு பொருள் அதுல இருந்து டிராப் பண்றோம்.
அல்லது குண்டை வந்து டிராப் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு குண்டை வந்து தானா கீழே விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது போற பாதை எப்படிதான் இருக்குன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு வெலாசிட்டில போயிட்டு இருக்கு, இங்க இருந்து டிராப் பண்ணோம்னா ஒரு பரவளைய பாதையை தான் மேற்கொள்ளும். ஓகேங்களா, அதாவது இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்ப அந்த கண்டிஷனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதே ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். ஒன்னும் இல்ல, R = UTங்கிற ஃபார்முலாவையும் H = ½ GT² இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைம் வேணும், எவ்வளவு நேரத்துல கீழே விழும் அப்படின்னா √2h/g தான் எவ்வளவு தூரத்துல வந்து விழுங்கிறதுக்கான ஃபார்முலா U × √2h/g. ஓகேங்களா, இதுல எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அது கீழே விழும் போது எவ்வளவு திசை வேகத்துல வந்து விழும். ஓகேங்களா, அந்த ஒரு பொருள் கீழே விழும் போது எவ்வளவு திசை வேகத்துல வந்து விழும் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து u² + 2gh √u² + 2gh. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது நம்ம ஏற்கனவே ஒன் டைமென்ஷன்ல ஒரு கண்டிஷனுக்கு பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு பொருளை ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து இப்படி தூக்கி போட்டு கீழே வந்து விழும் போது எவ்வளவு வெலாசிட்டில வந்து விழுவோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து u² + 2gh அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். √. அதே ஃபார்முலா தான் இங்க எதுக்கு யூஸ் ஆகுது, நார்மலா ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஒரு பொருளை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கும்போது டாப் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. எதையுமே ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் இதுதான் என்னது கிடைத்தல திசையில அந்த ஒரு எரிபொருள் இயக்கத்துக்கு ஜஸ்ட் சிம்பிள் தான், அந்த அளவுக்கு பெருசா வராது. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி தியரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் கேட்கலாம். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 கண்டிஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எழுதுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஹச்ங்கிற ஹைட் ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஹச்ங்கிற ஹைட்ல ஒரு பில்டிங் இருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு பில்டிங்ல இருந்து 3 பந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 3 ஒரே நேரத்தில் தான் எரிய போறாங்க. ஓகேங்களா, 3 பந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம். 3 ஒரே நேரத்தில் தான் எரிய போறாங்க, ABCன்னு. ஓகேங்களா, 2 பொருள் என்ன பண்றாங்கன்னா கிடைத்தளத்துல ஓகேங்களா கிடைத்தளத்துல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, கிடைத்தள எரிபொருள் இயக்கத்துக்கு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒன்னோட வெலாசிட்டி இன்னொரு வெலாசிட்டி வெவ்வேறு. இதோட U வேற, இதோட U வேற. இது U1, இது U2. இது வந்து U என்னது 0. ஓகேங்களா, U ஓட வேல்யூ இங்க 0, அதாவது ஃப்ரீ ஃபால். ஓகேங்களா, Uங்கிறது என்னது இனிஷியல் வெலாசிட்டி தான். முதல்ல இது ஃப்ரீ ஃபால், ஒரு கண்டிஷன் ஃப்ரீ ஃபால். ஓகேங்களா, தானா கீழே வர்றாங்க, எந்த ஒரு வெலாசிட்டியும் கொடுக்கல. மீதி ரெண்டு வெவ்வேறு திசைவேகங்களை தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னா இங்க கண்டிப்பா என்ன நடக்கும், திசை வேகம் மாறும். நான் ஒரு டிராப் மட்டும் பண்றேன் சார், அது ஒரு வெலாசிட்டில கீழே வந்து இருக்கும். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டில நான் கொஞ்சம் தூக்கி போடுறேன், அப்ப அதுக்கு வெலாசிட்டி அதிகமா கீழே வந்து விழும். இன்னும் அதை விட வேகமா தூக்கி போட்டோம்னா அதை விட வேகமான வெலாசிட்டில கீழே வந்து விழும். ஏன்னா எல்லாத்துக்கும் சேம் ஆக்சலரேஷன் தான், ஆக்சலரேஷன் சேம், மூணுக்குமே ஜி கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா, என்ன மாறும் அப்படின்னா திசை வேகம் மாறும் 3 கண்டிஷனுக்குமே. சார் என்ன சார் மாறாதுன்னா காலம் மாறாது. என்ன மாறாது, காலம் மாறாது. ஏன் அப்படின்னா இதோட ஹரிசாண்டல், இது ஹரிசாண்டல தனியா பிரிச்சுக்கலாம், வெர்டிகல தனியா பிரிச்சுக்கலாம். வெர்டிகல் என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும், ஜி வந்து கீழே பிடிச்சி இழுக்கும். 3த்தையும் பிடிச்சி இழுக்கிற ஜி வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்ப வெர்டிகல் மோஷனுக்கு காரணம், அந்த ஒரு செங்குத்து இயக்கத்துக்கு காரணம் என்னது, ஜி மட்டும்தான். ஓகேங்களா, அப்ப ஜி மாறல அப்படிங்கும் போது 3மே என்னதான் இருக்கும், சம காலத்துக்கு தான் கீழே வரும். ஒரே ஹைட்டு, ஓகேங்களா, வெவ்வேறு திசைவேகம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, ஒரே ஹைட்டு வெவ்வேறு திசைவேகம் இருக்கலாம். 3த்தையுமே ஒன்னு ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணோம் அல்லது டிராப் பண்றோம். இப்படி பண்ணோம் அப்படின்னா 3மே என்ன நேரத்துல தான் வரும், சம காலத்துல தான் கீழே வந்து சேரும் அப்படிங்கறது அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. 3 பொருட்கள் என்னதான் பண்ணும், தரையை வந்து சம காலத்துல தான் வந்து கீழே அடையறதுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட திசைவேகம் எப்படி இருக்கும், மாறும். மொத்த திசைவேகம் பார்க்கும்போது இதோட திசைவேகம் வேற, இதோட திசைவேகம் வேற, இதோட திசைவேகம் வேற, நான் சொன்னதுதான். பட் நம்ம செங்குத்து திசையில இருக்க திசைவேகத்தை மட்டும் கான்சிடர் பண்றோம் அப்படின்னா செங்குத்து திசையில இருக்க திசைவேகம் மட்டும் எப்படிதான் இருக்கும், சமமா தான் இருக்கும். மொத்த திசைவேகம்ங்கிறது என்னது, இந்த கிடைத்தல திசைவேகம் செங்குத்து திசைவேகம், இதுக்கான ரிசல்டன்ட் தான் மொத்த திசைவேகம். ஆமாங்களா, இது செங்குத்து கிடைத்தலம், அதுக்கு ரிசல்டன்ட். இந்த இடத்துல வெண்ணும் என்ன மட்டும் தான் இருக்குது, செங்குத்து மட்டும் தான் இருக்குது. அப்ப அதுதான் அதுக்கான ரிசல்டன்ட். ஓகேங்களா, இதுல செங்குத்து திசைவேகம் மட்டும் 3க்கும் எடுத்து பார்த்தோம்னா 3க்கும் எப்படிதான் இருக்கும், சமமா இருக்கும். கிடைத்தளத்துல இதுக்கு 0. ஆமாங்களா, இதுக்கு கிடைத்தளத்துல 0, இதுக்கு கிடைத்தளத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும், இதுக்கு கிடைத்தளத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா இருக்கும்போது இதோட மொத்த வேகம் அதிகமா இருக்கும், இதோட மொத்த வேகம் அதோட கம்மியா இருக்கும், இதோட மொத்த வேகம் அதை விட கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் மோஷனா பாக்குறோம் அப்படிங்கும்போது சீல இருந்து ஒரு பொருளை நம்ம பாக்குறோம். சீல வந்து ஒருத்தர் யாரும் உட்கார்ந்து இருக்காங்க, சேம் ஹைட்ல இருந்து 3 பொருளை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன கண்டிஷன்ல பண்றாங்க அப்படின்னா ஏபிசிங்கிறது. இந்த 2 பொருளும் இதுக்கு எப்படி தெரியும், இந்த சீல இருக்கவங்களுக்கு இந்த பி அண்ட் ஏ எப்படி தெரியும்னா ஸ்ட்ரெயிட்டா கீழே வர மாதிரி தான் தெரியும். ஏன் அப்படின்னா அதோட செங்குத்து இயக்கம் சமமா தான் இருக்கும், ஒரே காலத்துல தான் கீழே வரப்போகுது. ஒரு பொருள் நான் இப்படி வருது, இன்னொரு பொருள் இப்படி வருது, பட் அது கூடவே சேர்ந்து ரெண்டுமே ஓகேங்களா, ரெண்டும் ஒரே மாதிரி போந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி தெரியும் அப்படின்னா ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டா கீழே வர மாதிரி தெரியும். அதுதான் இந்த ஒரு 3வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். சி என்ற பொருளை பொறுத்து
ஏ மற்றும் பியின் அந்த ஒரு பாதை எப்படி இருக்கும், நேர்கோடா இருக்கும், ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு நோக்கி கீழே வர மாதிரியே தெரியும். ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா சேம் ஹைட் தான் இப்பயுமே. ஓகேங்களா, இப்பயுமே சேம் ஹைட் தான், பட் டிராப் பண்ணல, ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணல. ஓகேங்களா. என்ன பண்றாங்க அப்படின்னா யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டில வெவ்வேறு டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா, எல்லாத்துக்குமே ஒரு 4-5 பால்ஸ் எடுத்துக்கிட்டேன், 4-5 பாலுமே என்னதான் சேம் டைம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. யூங்கிற அந்த ஒரு தொடக்க திசை வேகத்துல வெவ்வேறு திசையில ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு செங்குத்தா மேல் நோக்கி தூக்கி போடுறாங்க, இன்னொன்னு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், இன்னொன்னு பர்டிகுலர் ஆங்கிள், இன்னொன்னு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கீழ் நோக்கி, இன்னொன்னு வந்து என்னது செங்குத்தா கீழ் நோக்கி. ஒன்னு செங்குத்தா மேல் நோக்கி, இன்னொன்னு செங்குத்தா கீழ் நோக்கி, மீதி எல்லாம் என்னது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல தூக்கி போடுறாங்க. எல்லாமே ஒரே திசை வேகத்துல தூக்கி போடுறாங்க. இப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா எல்லாமே ஒரே திசை வேகத்துல தூக்கி போட்டோம் அப்படின்னா கீழே வந்து சேரும் போது எல்லாமே ஒரே திசை வேகத்துல வரும். கீழே வந்து சேரும், இங்க எப்படி காலம் சமமோ இங்க என்ன சமமா இருக்கும் அப்படின்னா வந்து திசை வேகம் சமமா இருக்கும். என்ன சமமா இருக்கும், திசை வேகம் சமமா இருக்கும். அப்ப கீழே வந்து சேரும் போது அதோட திசை வேகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஒரு 3 கண்டிஷன், 3 to 5 கண்டிஷன் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா. அப்ப இந்த ஒரு கண்டிஷன்ல வேற என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா திசை வேகம் சமம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, திசை வேகம் நான் சமம்னு சொல்லிட்டேன் எல்லாமே. எதனால அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே தொடக்க திசை வேகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது எது சார் கீழே சீக்கிரம் வரும் அப்படின்னா கீழே சீக்கிரம் வரக்கூடியது இ. ஏன்னா அதை செங்குத்தா கீழ் நோக்கி நம்ம தூக்கி போடுறோம். ஓகேங்களா, அதனால அது சீக்கிரம் கீழே வரும். சார் எது சார் லேட்டா கீழே வரும், டைம் எதுக்கு சார் இன்க்ரீஸ் ஆகும்னா ஏக்கு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது செங்குத்தா மேல வந்து மேல போயிட்டு அப்புறம் கீழே வரணும். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் நீங்க லாஜிக்கலா பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது சீக்கிரம் வரும் எது லேட்டா வரும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல முக்கியமானது திசை வேகம் சமமா இருக்கும். கீழே வரும்போது ஒரே இனிஷியல் வெலாசிட்டில தூக்கி போறாங்கன்னா ஒரே தொடக்க திசை வேகத்துல வெவ்வேறு ஆங்கிள் தூக்கி போட்டாலும் என்ன நடக்கும், ஒட்டுக்காதான் ஒரே ஸ்பீட்ல கீழே வரும், டைம் வேரி ஆகும். ஓகேங்களா, டைம் கண்டிப்பா வேரி ஆகும். ஓகேங்களா. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு சாய்தளத்துல. ஓகேங்களா, அந்த கண்டிஷன் முடிஞ்சது. அடுத்த கண்டிஷன் என்னன்னா ஒரு சாய்தளத்துல ஒரு பொருளை தூக்கி போடும்போது என்ன நடக்கும், அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி பிரியும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு சாய்தளத்தோட கோணம். ஓகேங்களா, சாய்தளத்தின் கோணத்தை ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது என்னது நம்ம பொருளை வந்து கீழே இருந்து மேல தூக்கி போறோம்னு வச்சுக்கலாம். சாய்தளத்தோட கீழ் பகுதியில இருந்து மேல் பகுதிக்கு நான் தூக்கி போறேன்னு வச்சுக்கலாம். அப்படி தூக்கி போடும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை நம்ம எப்பயும் போல தீட்டானே எடுத்துக்கலாம். நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எரி கோணத்தை என்ன எடுப்போம், தீட்டான்னு எடுப்போம். அதை அப்படியே இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுதான் ஆக்சுவலா எக்ஸ் ஹெச்சா இருந்திருக்கும், பட் நம்ம அந்த தளத்தை எக்ஸ் ஹெச்சா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தளத்தை என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஹெச்சா கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஹெச்சும் ஒய் ஹெச்சும் எப்படி இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும். ஆமாங்களா, இது எக்ஸ் ஹெச்னா இதுக்கு செங்குத்து இப்படிதானே இருக்கும். அப்ப இதுதான் என்னது YH. ஓகேங்களா, அது XH அப்படின்னா இது YH. நெக்ஸ்ட் U வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா, இதுல என்ன சார் எக்ஸ்ட்ரா நடக்குது அப்படின்னா ஜியோட காம்பனன்ட்ஸ் பிரியும். என்ன பிரியும், ஜியோட காம்பனன்ட்ஸ். ஏன் சார் பிரியுதுன்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வந்து கீழே விழ போகுது. ஆமாங்களா, இதே நான் நார்மலா இப்படி தூக்கி போட்டேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி இடிக்கும். ஆமாங்களா, எந்த ஆங்கிள் தூக்கி போடுமோ அந்த ஆங்கிள் வந்து இந்த மாதிரி இடிக்கும். ஓகேங்களா, இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த ஆங்கிள் தூக்கி போடுமோ அந்த ஆங்கிள் கண்டிப்பா இடிக்க போறது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு. ஆமாங்களா, இந்த இடத்துல ஒரு இன்க்ளினேஷன் இருக்கு. அப்ப அது வேற மாதிரி கீழே அடிக்கும். ஒருவேளை இந்த இது இல்லைன்னா தளம் இல்லைன்னா இது இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். ஆமாங்களா, அந்த ஒரு பொருள் இந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். பட் இப்ப விழற இடம் மாறுது. அப்ப விழற இடம் மாறுது அப்படிங்கும் போது கண்டிப்பா காலம் மாறும். ஏன்னா சீக்கிரம் விழுந்திருக்கும். இங்க வந்து சேரத்துக்கு லேட்டா இருக்கும், இங்க வந்து விழும்போது சீக்கிரம் விழுந்திருக்கும். டைமும் மாறுது. வேற என்ன சார் மாறுதுன்னா அதோட டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, இது இவ்வளவு தூரம், பட் இதுல இவ்வளவு தூரம். அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுமே மாறுது, கிடைமட்ட நெடுக்கமுமே மாறுது. அப்ப இந்த இடத்துல எல்லா காம்பனன்ட்ஸுமே மாறும். ஓகேங்களா, எதனால மாறுதுன்னா ஜியால தான் மாறுது. ஓகேங்களா, ஜியோட காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஜி வந்து எதனால பிரியுது, ஜி காம்பனண்டா பிரியறதுக்கு காரணம் எது, இந்த ஆல்பா. ஆல்பா இல்ல அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கோணத்தை வந்து உயர்த்தி வைக்கல அப்படின்னா என்ன இருக்காது, ஜி வந்து ஜியாவே தான் இருந்திருக்கும். அப்ப ஜி வந்து காம்பனன்ட் பிரியுது. என்னவா பிரியுதுன்னா சைன் காசு. எப்பயும் போல அந்த ரெண்டா தான் பிரியும். ஸ்ட்ரைட்டா ஜி இப்படி இருக்குன்னா ஒரு காம்பனன்ட் இப்படியும் இன்னொரு காம்பனன்ட் இப்படியும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து இதுக்கு பேரலா இருக்கும். ஓகேங்களா, அப்ப அது என்னது ஜி காஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஜி காஸ், இது மைனஸ் ஜி சைன். ஏன் சார் மைனஸ் ஜி சைன் போடுறோம் அப்படின்னா பொருள் இந்த டைரக்ஷன்ல போகுது, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ஒரு ஜி சைன் வருது. ஆமாங்களா, காம்பனண்டா பிரிக்கும் போது ஆப்போசிட் சைட்ல என்ன வருது, ஜி சைன் வருது. அதனால நம்ம மைனஸ் ஜி சைன் ஆல்பான்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, மற்றபடி எதுவும் இல்லை. இது ஆல்பான்னு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், இதை தான் ஆல்பான்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு இடத்த ஆல்பா. அப்ப இது ஆல்பானா இது வந்து சைனு, இது சைனுங்கும் போது இது சைனு, இது காஸ். ஓகேங்களா, அதுதான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். அதை வச்சு நம்ம இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா தீட்டாங்கிறது எப்படி நான் சொன்ன மாதிரி இந்த சாய்தளத்தோட கோணம், சாரி ஆல்பாங்கிறது, தீட்டாங்கிறது எரிகோணம்,
யூங்கிறது என்னது தொடக்க திசை வேகம். அது எப்பயும் போல நமக்கு தெரியும், இரு கூறுகளா பிரியும். என்ன அப்படின்னா காஸ் அண்ட் சைன். ஓகேங்களா, இது ஆல்பா அப்படின்னா இதுல என்ன இருக்கும், இங்க வந்து யூ சைனும் இங்க யூ காசும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேங்களா, யூ பேரலல் வந்து காஸ். பேரலல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு மோஷனுக்கு இணையா இருக்கிறது. ஓகேங்களா, யூ பேரலல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, காஸ். இந்த ஒரு தளத்துக்கு இணையா இருக்கிறது அதுதான் என்னது பேரலல்னு சொல்லுவோம். டபுள் எல் போட்டா என்னது பேரலல். ஓகேங்களா, அது என்ன காம்பனன்ட், காஸ் காம்பனன்ட். இந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்கிறது என்னது சைன் காம்பனன்ட். ஓகேங்களா, இந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்கிறது என்னது சைன் காம்பனன்ட். தளம் எப்படி இருக்குன்னா இதுக்கு செங்குத்தா. ஓகேங்களா, அதுக்கு செங்குத்தா இருக்கிறது என்னது சைன் காம்பனன்ட். அதுதான் யூ பேரல் யூ பெர்பெண்டிகுலர் அப்படிங்கறத டினோட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஜியும் பெரியது சார். ஜியோட பேரல் காம்பனன்ட் என்னது, இதுக்கு இணையா இருக்கிறது என்னது மைனஸ் ஜி சைன் ஆல்பா. ஓகேங்களா, ஜி பேரல் என்னது சைன் ஆல்பா. ஜி பெர்பெண்டிகுலர், ஜிக்கு பெர்பெண்டிகுலரா எப்படி இருக்கு, இந்த ஒரு தளத்துக்கு இது பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது அது என்னது காஸ் ஆல்பா. ஓகேங்களா, அப்ப இந்த காம்பனன்ட்ஸ் நான் பிரிச்சிட்டேன். எதுக்கு சார் பிரிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு மேல ஃபார்முலாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா, இதுல கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த இடத்துல மைனஸ் ஜி சைன் ஆல்பா இருக்கு இல்லைங்களா, மைனஸ் ஜி சைன் ஆல்பா. இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா மைனஸ் ஜி, அதாவது மோஷன் இப்படி இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஆக்சலரேஷனோட காம்பனன்ட் நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா இப்படி தூக்கி போட்டோம் அப்படின்னா இதுல ஜி எதுக்கு மட்டும் தான் காரணமா இருந்துச்சு, பொருள் கீழே வரதுக்கு மட்டும் தான் காரணமா இருந்துச்சு. ஹரிசாண்டல் மோஷனை பெருசா பாதிக்கல. ஆமாங்களா, ஹரிசாண்டல் மோஷனை பெருசா பாதிக்கல. ஆனா இங்க என்ன நடக்குது, ஹரிசாண்டல் மோஷன்லயும் ஆக்சலரேஷன் என்ன பண்ணுது, ஐ மீன் அதோட இம்பாக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமாவே கீழே விழுது. ஆக்சுவலா இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான், இந்த இடத்துல தளம் இருக்கிறதுனால தான் கீழே விழுது. பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு இன்க்ளனேஷன்னால மாறுற இந்த ஒரு சைன். ஓகேங்களா, சைனோட ஜி காம்பனன்ட், ஜியோட சைன் காம்பனன்ட் சாரி. ஓகேங்களா, அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜி சைன் ஆல்பா அப்படிங்கிறது எதை பண்ணுது, எதிர்முடுக்கத்துக்கு காரணமா இருக்கு. எந்த இதுல இடைத்தளத்துல நடக்கிற அந்த ஒரு இயக்கத்தோட எதிர்முடுக்கத்துக்கு. ஓகேங்களா, வேல்யூவை குறைக்கிறது, அதோட அது கீழே போய் விளையாட அந்த ஒரு டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு காரணமா இருக்கு. எது, இந்த ஜி சைன் ஆல்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பறக்கும் காலம். பறக்கும் காலத்துக்கான ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம், நார்மலா 2u sin theta by g ன்னு எழுதுவோங்களா, இது நார்மல் ஃபார்முலா. ஓகேங்களா, இது இந்த இடத்துக்கான ஃபார்முலா இல்ல, இது நார்மல் ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம எப்படி மாத்தலாம், இந்த u sin theta அப்படிங்கிறது என்னன்னு நம்ம அந்த இடத்துல எழுதுவோம், இப்படி இருக்கும். இதுல இந்த இடம் என்னது u sin theta. u sin theta நம்ம என்ன எழுதலாம், u perpendicular ன்னு எழுதலாங்களா, u ல இருக்க செங்குத்து கூறு. இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு எழுதணும் அப்படின்னா. ஓகேங்களா, அதே மாதிரி g அப்படிங்கிறது g ஸ்ட்ரைட்டா கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்ப காம்பனன்ட்ஸ் எல்லாம் பிரியாது. அப்ப அது என்ன எழுதலாம், g perpendicular ன்னு எழுதலாங்களா. அதுதான் இந்த மாதிரி மாத்தி இருக்கேன். இது வரைக்கும் என்னது பழைய ஃபார்முலாஸ் தான், நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா 2u sin theta by g 2u perpendicular by a perpendicular. அப்ப இந்த இடத்துக்கு அதை அப்ளை பண்ணும்போது 2u u perpendicular இந்த இடத்துல என்னது u perpendicular பாருங்க u sin theta. ஓகேங்களா, u sin theta அது அப்படியே தான் வருது. g perpendicular என்னதுங்க g cos alpha. அப்ப g cos alpha ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ட்ரா cos alpha வரும். பழைய ஃபார்முலால g யோட முடிச்சிருப்போம், இங்க g cos alpha எக்ஸ்ட்ரா வரும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் மட்டும் தான் இது, வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா, அடுத்தது மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா. மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் அதே மாதிரி நம்ம எடுக்கலாம். u square sin square theta by 2g. sin square theta நம்ம என்ன எழுதலாம், u square perpendicular அந்த இடத்துல எழுதலாம். அதே மாதிரி g வந்து a perpendicular ன்னு எழுதலாம், acceleration perpendicular. அதே இங்க அப்ளை பண்ணும்போது u square sin square theta தான் divided by 2g யோட நிக்காம என்ன வரும், அதே cos alpha எக்ஸ்ட்ரா இங்கேயுமே வரும். ஓகேங்களா, இது ரெண்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பட் நெருக்கத்துக்கு வந்து அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா டெரிவேஷனும் கொஞ்சம் பெருசா போகும். ஓகேங்களா, டெரிவேஷனும் கொஞ்சம் பெருசா போகும். அதனால நான் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவே கொடுத்துட்டேன். அது ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. r equal to 2u square by g sin theta cos theta plus alpha divided by cos square alpha அப்படிங்கிறது. ஓகேங்களா, அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் முக்கியமான கண்டிஷன், நார்மலா அங்க கிடைமட்ட நெருக்கம் எப்படி இருக்கும், 45 டிகிரிக்கு இருக்கும். ஆமாங்களா, பெருமை கிடைமட்ட நெருக்கம். ஆமாங்களா, மேக்ஸிமம் ரேஞ்ச். ஆமாங்களா, மேக்ஸிமம் ரேஞ்ச் 45 டிகிரில கிடைக்கும். இங்க அப்படி சொல்ல முடியுமா சார், எந்த இடத்துலனா கண்டிப்பா சொல்ல முடியாது. கண்டிப்பா 45 டிகிரியா 30 டிகிரியான்னு சொல்ல முடியாது. ஆனா அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும், எப்படி அது மாறும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும்னு சொல்ல முடியாது. அது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா இந்த இன்க்ளினேஷனை பொறுத்து மாறும். எதை பொறுத்து மாறும், இந்த ஆல்பாவை பொறுத்து மாறும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த தீட்டாவோட வேல்யூ எப்படி இருந்தா நமக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும், பெரும நெருக்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா π/4ல இருந்து π/4னா எவ்வளவு வரும், நமக்கு 45 டிகிரி வரும்னு நினைக்கிறேன். 45 டிகிரி. ஓகேங்களா, π/4 அப்படிங்கும் போது 45 டிகிரி. அப்ப 45 டிகிரி மைனஸ் α/2. 45 டிகிரில இருந்து α/2 மைனஸ் பண்ணோம். ஆல்பா எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், 30 டிகிரி எடுத்துக்கிறேன் ஒரு பேஜுக்கு. ஓகேங்களா, ஆல்பாவை நான் என்ன எடுத்துக்கிறேன், 30 டிகிரி எடுத்துக்கிறேன்.
அப்ப 30 டிகிரி கோணத்துல ஒரு பொருளை நம்ம தூக்கி போடும் போது எந்த கோணத்துல தூக்கி போட்டா மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? அப்ப ஆல்பா பை 2 அப்படிங்கும் போது எவ்வளவு வரும் நமக்கு? 30/2 15. அப்ப 30/15 சரி 45 - 15 30 டிகிரி. ஓகேங்களா? அப்ப இந்த கோணமும் எப்படிதான் இருக்கணும்? 30 டிகிரி. அதாவது 30 ஆல்பாவோட வேல்யூ 30 இருந்துச்சுன்னா எந்த கோணத்துல தூக்கி போட்டா பெரும நெருக்கம் கிடைக்கும் அப்படின்னா 30 டிகிரிலேயே தூக்கி போட்டா தான் கிடைக்கும். அது இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபார்முலா தான் அது. ஓகேங்களா? பெரும நெருக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இல்ல சார் மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரேஞ்சுக்கான ஃபார்முலா இருக்கா அப்படின்னா ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் இதுல இருந்து டெரைவ் ஆகிறது தான். ஓகேங்களா? அதுவுமே நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுத்துறேன். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொடுத்துறேன். மேக்ஸிமம் ரேஞ்ச் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. கீழ இருந்து மேல தூக்கி போடும்போது, மேல இருந்து கீழே தூக்கி போடும்போது, ரெண்டு கண்டிஷனுமே நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்? சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆர் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது u ஸ்கொயர் டிவைட் பை g இன்டு 1 பிளஸ் சைன் ஆல்பா. எங்க இருந்து மேல் நோக்கி எரியும் போது, கீழ இருந்து மேல் நோக்கி தூக்கி போடும்போது u ஸ்கொயர் டிவைட் பை g இன்டு 1 பிளஸ் சைன் ஆல்பா. அடுத்தது என்ன அப்படின்னா மேல இருந்து கீழ் நோக்கி எரியும் போதுனா இங்க இருந்து இங்க தூக்கி போடுறது. ஓகேங்களா? அப்ப எப்படிக்கான ஃபார்முலா அப்படின்னா பிளஸ்க்கு பதிலா மைனஸ் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு கண்டிஷன்ல. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस வந்து அதிகமா பெருசா இந்த டாபிக்ஸ்ல இருந்து क्वेश्चनே வராது. சிம்பிளா சொல்லணும்னா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டிஷன் வரும். இந்த क्वेश्चन இந்த டாபிக்ல இருந்து பெருசா சம்ஸ் வராது. வந்தாலும் இந்த ஒரு பார்ட்ல இருந்தா வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசன்னால ஜஸ்ட் அந்த ஒரு ரெண்டு ஃபார்முலா மட்டும் நல்லா பாத்துங்க. u ஸ்கொயர் பை g இன்டு 1 பிளஸ் சைன் ஆல்பா, u ஸ்கொயர் பை g இன்டு 1 மைனஸ் சைன் ஆல்பா. ஓகேங்களா? ஆர் மேக்ஸ்க்கான ஃபார்முலா. கீழ இருந்து மேல போட்ட பிளஸ், மேல இருந்து கீழ வந்தா நடுவுல மைனஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சரியா சம்ஸ்குள்ள போயிடலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்ப பார்த்த இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பந்தானது 40 மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்தில் கிடைத்தளமாக எரியப்படும் போது, கிடைத்தளமா எரியறாங்க அப்படின்னா மீனிங் என்னது? ஒரு பில்டிங் இருக்கு, இதுல இருந்து கிடைத்தளமா இப்படி தூக்கி போடுறாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல? 40 மீட்டர் பர் செகண்ட்ல. ஓகே. 3 வினாடிகளுக்கு பிறகு திசை வேகத்தின் மதிப்பு காண்க. 3 வினாடிகளுக்கு பிறகு டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 செகண்ட்ஸ். u என்னது? 40 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. 3 வினாடிகளுக்கு பிறகு திசை வேகம், மொத்த திசை வேகத்தை தான் கேட்டிருக்காங்க. கிடைத்தளமா செங்குத்தான்னு கேட்கல. கிடைத்தள திசை வேகம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை क्वेश्चनல 3 செகண்டுக்கு அப்புறம் கிடைத்தள திசை வேகம் என்னது? சேம் தான், அதே 40 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது மாறாது. ஓகேங்களா? ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 3 வினாடிகளுக்கு பிறகு கிடைத்தள திசை வேகம் நான் முதல்ல எழுதுறேன். கிடைத்தள திசை வேகம் என்ன இருக்கும்? அதே 40 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும். அப்ப 3 வினாடிக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்? செங்குத்து திசையில திசை வேகம் அதிகரிச்சிருக்கும். ஏன்னா இனிஷியல்ல செங்குத்து திசைக்கு எழுதுறேன். செங்குத்து திசைக்கு u என்னது? 0. ஆமாங்களா? செங்குத்து திசையில u வந்து இருக்காது முதல்ல எனிஷியல் ஜஸ்ட் இப்படி நம்ம போடும்போது. ஓகேங்களா? போக போக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். ஓகேங்களா? அப்ப 3 செகண்டுக்கு அப்புறம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப v வந்து பெர்பெண்டிகுலர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ut plus of gt ஸ்கொயருங்களா? u தான் இல்ல. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? half gt ஸ்கொயர்ங்கறத யூஸ் பண்ணலாங்களா? v equal to u plus 18ங்களா? சாரி, s equal to இது வரும். v equal to u plus 80. அப்ப v equal to 0 plus gt ன்னு வருங்களா? அப்ப v equal to v perpendicular நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. g ஓட வேல்யூ 10 into 3 டைம் 3ங்கும் போது v perpendicular என்னன்னு கிடைக்குது? 30 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. எவ்வளவு? 30 மீட்டர் பர் செகண்ட். அவங்க என்ன கேக்குறாங்க? மொத்த திசை வேகம் தான் கேக்குறாங்க. இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். ஆமாங்களா? இதுதான் அவங்க கேக்குறாங்க. ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட்க்கு என்ன வந்துருச்சு? 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துருச்சு. இந்த இடம் 40 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது 30 கண்டுபிடிச்சிட்டேன். நான் இப்ப இந்த ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 90 டிகிரில இருக்கு. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் யூஸ் பண்ணாங்களா? இப்ப ரூட் ஆஃப் v parallel ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் v perpendicular ஸ்கொயர். ஆமாங்களா? v parallel என்னவா இருக்கு? 40 ஸ்கொயர் பிளஸ் 30 ஸ்கொயர். நம்ம என்ன எழுதலாம்? 4 16 00 3 3 9 00. அப்ப ரூட் ஆஃப் 25 00. ஆமாங்களா? 25 அப்படிங்கும்போது 5ன்னு வரும், 00க்கு ஒரு 0. அப்ப 50 மீட்டர் பர் செகண்ட். நம்ம ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா என்னன்னு கிடைக்குது? 50 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதுங்களா? கிடைத்தள திசைன்னு சொல்லிட்டாங்க. இனிஷியல் வெலாசிட்டி எங்க 0? செங்குத்துல 0. தொடக்கத்துல இருக்க அந்த ஒரு வெலாசிட்டி எதுக்கு மட்டும் தான் காரணம்? கிடைத்தளத்துல மட்டும் தான் செயல்படும். ஓகேங்களா?
3 செகண்டுக்கு அப்புறம் மொத்த திசைவேகம் கேட்கறாங்க. 3 செகண்டுக்கு அப்புறமும் எது மாற போறது இல்ல, கிடைத்தல திசைவேகம் மாற போறது இல்ல, அதே தான் இருக்க போகுது. செங்குத்து திசையில அதிகரிச்சிருக்கும். அதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? v = u + ad. ஒரு பொருளை டிராப் பண்றதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம். அப்ப v = u + ad க்கு பதிலா u + gt யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பொருள் கீழே வருது, அப்ப + gt தான் யூஸ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு v பெர்பெண்டிகுலர் கிடைக்குது. ரெண்டுத்தையும் நம்ம வெக்டர் ஃபார்ம்ல சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ரிசல்டன்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். கிடைத்தளத்திலிருந்து எவ்வளவு ஹைட்னு சொல்லியிருக்காங்க? 2000 மீட்டர் உயரத்தில் ஒரு விமானம் எவ்வளவு வேகத்துல பயணிக்குது? 50 மீட்டர்/செகண்ட். 50 மீட்டர்/செகண்ட் என்ற திசை வேகத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது. அதில் உள்ள ஒருவன் நினைத்த இடத்தை அடைய எவ்வளவு தூரம் முன்பாக குதிக்க வேண்டும்? நல்ல கேள்வி, கவனிங்க. ஒரு பிளைட், ஓகேங்களா, சம்திங் பிளைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, பிளைட் இந்த டைரக்ஷன்ல ஹரிசாண்டலா மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஹரிசாண்டலா பிளைட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில எவ்வளவு? 50 மீட்டர்/செகண்ட்ல மூவ் ஆகுது. இதுதான் கிரவுண்ட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுதான் கிரவுண்ட் லைன், CROUND. ஓகேங்களா, கிரவுண்ட் லைன். ஓகேங்களா, இங்க இருந்து நான் இந்த பாயிண்ட் அடையணும்னு விரும்புறேன். நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் அடையலாம். கான்செப்டா இந்த क्वेश्चन சொல்றேன், கொஞ்சம் புரியுதான்னு பாருங்க. நான் வந்து டிராப் தான் ஆக போறேன். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகுது. நான் கீழே குதிக்க போறேன். குதிக்கும் போது எப்படி இருப்பேன்? நான் ஸ்ட்ரைட்டா குதிச்சினாலும் நான் எப்படி டிராவல் ஆகுவேன்? எனக்கு கிடைத்தல திசைவேகம் இருக்குது அப்படிங்கறதால நான் இப்படி போய் விழுவேன். அப்ப நான் இந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்றேன் அப்படின்னா இப்படி போய் எங்கேயோ ஒரு இடத்துல விழுவேன். நான் வந்து ஒரு பாயிண்ட்ல பிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா, நான் இந்த பாயிண்ட்ல விழுவணும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ல கரெக்டா விழணும். நான் டிராப் தான், கீழே தான் குதிக்க போறேன். பட் நான் எப்படி போவேன்? ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல போவேன். நான் இந்த பாயிண்ட்ல குதிக்கணும் அப்படின்னா இவ்வளவு ஹைட்ல, எவ்வளவு ஹைட்? ஐ மீன் 2000 மீட்டர். 2000 மீட்டர் ஹைட்ல இவ்வளவு வேகத்துல பறந்துட்டு இருக்க பிளேன்ல இருந்து நான் குதிச்சு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பிளைட் இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எவ்வளவு தூரம், எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த தூரம்னு வச்சுக்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி நான் குதிச்சேன்னா நான் போய் அந்த இடத்த கரெக்டா அடைவேன், இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட அடைவேன் அப்படிங்கறது தான் கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? ஹைட்டையும் வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணிருக்கும். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. சிம்பிளா சொல்லணும்னா என்னதை கேக்குறாங்க? அந்த டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க, ரேஞ்சை கேக்குறாங்க. ஓகேங்களா, ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னது? R = இந்த இடத்துல u × √2h/g. இதுதான் ஃபார்முலா. ஆமாங்களா, u × √2h/g. அந்த ரேஞ்ச் தான் கேக்குறாங்க. இவ்வளவு ஹைட்னு சொல்லிட்டாங்க, இவ்வளவு வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆருக்கான ஃபார்முலா u × u ஓட வேல்யூ, u தான் இந்த இடத்துல நான் v எடுத்திருக்கேன், நத்திங் பட் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா, uங்கிறது வந்து 50 √2h, 2 × 200/10ங்களா, ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 50 × √400 அப்படிங்கும் போது நமக்கு 50 × 20ன்னு வருங்களா. I2 10ங்களா, I2 10. ஓகேங்களா, எது மிஸ்டேக் பண்ணிருக்கேனா? 2000 மீட்டர். ஓகேங்களா, 2 × h/g 200 அப்படிங்கும் போது இங்க 200னா 4000 வரும். ஆமாங்களா, 4000 வரும். 4000க்கு ரூட் எடுத்தோம்னா, சாரி, 400 தான் வரும். 200 × 2 400. 400 சரி, ஓகே. 5 2s are 10 00 1000 மீட்டர் வருது. ஐ திங்க் இதுக்கான ஆன்சர் 10,000 மீட்டர் வரும். எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருக்கணும்னு தெரியல. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க. √2h/g, u × √2h/g. u ஓட வேல்யூ 5, 2, h ஓட வேல்யூ 2000/g ஓட வேல்யூ 10 தான். இப்போ 2 × 200 400 தான் வரும். 400ங்கும் போது அதில் ரூட் எடுத்தோம்னா 20 × 20 தான் 400 வரும். ஆமாங்களா, 20 × 20 2 × 2 400. ஸோ ஓகே, 1000 மீட்டர் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா, 1000 மீட்டர் கிடைக்குது. ஐ திங்க் இதுக்கு ஆன்சர் 10,000 மாதிரி ஏற்கனவே எங்கேயோ போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன கிடைக்குது? 1000 மீட்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல 2000 மீட்டர் ஹைட்ல இருந்து எவ்வளவு ஸ்பீட்ல? 50 மீட்டர்/செகண்ட் ஸ்பீட்ல நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல நான் எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி குதிச்சா நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியும்? 1000 மீட்டருக்கு முன்னாடியே நான் குதிச்சாதான் நினைச்ச இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
இது ஒரு கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சாய்தளத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து கொடுக்கப்பட்ட திசைவேகத்திற்கு பொருள் கீழே அடைந்த பெரும நெடுக்கம். சாய்தளத்துலன்னு சொல்லிட்டாங்க, கீழே அடைந்த பெரும நெடுக்கம் மேக்சிமம் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. மேற்புறம் அடைந்த நெடுக்கத்தை விட 3 மடங்கு அதிகம். கீழே அடைந்த பெரும நெடுக்கம் ஹச், ஹச் இல்ல ஆர் மேக்ஸ் பொருள் கீழே அடைந்த, கீழேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? மேற்புறம் அடைந்த நெடுக்கத்தை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது எதுக்கு ஈக்குவல்? மேற்புறம் அடைந்த நெடுக்கத்தை விட 3 மடங்கு அதிகம் எனில். ஓகேங்களா, பொருள் கீழே அடைந்த பெரும நெடுக்கம் மேற்புறம் அடைந்த நெடுக்கத்தை விட 3 மடங்கு அதிகம். ஓகே, அப்ப 3 இன்ட்டு ஆர் மேக்ஸ் ஆஃப் மேற்புறம். ஓகேங்களா, மேற்பக்கம் அடைந்த நெடுக்கத்திற்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன கேட்கறாங்க? சாய்தளத்தின் கோணம் கேட்கறாங்க. எவ்வளவு சாய்தள கோணம் கேட்கறாங்க. சரி, ஓகே, வேல்யூ நம்ம ஆர் மேக்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். கீழே தூக்கி போடும்போது என்ன வரும்? ஃபார்முலா வந்து யூ ஸ்கொயருங்களா, ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைட் பை 2g இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வருங்களா. ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா, வெயிட் செகண்ட். ஃபார்முலா என்ன இருக்கு? ஆர் மேக்ஸ்க்கான ஃபார்முலா யூ ஸ்கொயர் டிவைட் பை g இன்ட்டு 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா. அது வந்து மேல இருந்து கீழ் நோக்கி தூக்கி போடும்போது, அடுத்தது கீழே இருந்து மேல தூக்கி போடும்போது மைனஸ் வருது. ஓகேங்களா, யூ ஸ்கொயர் டிவைட் பை g இன்ட்டு 1 பிளஸ் சைன் ஆல்ஃபா. ஓகே, கண்டிஷன் என்னது? ஆர் மேக்ஸ் கீழ் நோக்கி இருக்கிறதுக்கு 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா, மேல் நோக்கி இருக்கிறதுக்கு. ஓகே, அப்ப யூ ஸ்கொயர் டிவைட் பை g இன்ட்டு 1 பிளஸ் மேல இருந்து கீழே தூக்கி போடும்போது மைனஸ் வரும், 1 மைனஸ் சைன் ஆல்பா. அப்படிதான் பார்த்தோம். ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைட் பை g இன்ட்டு 1 பிளஸ் சைன் ஆல்பா இன்ட்டு என்னது 3 இருக்கு, 3 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு காமன் ஆகிறத கேன்சல் பண்ணிடலாம். யூ ஸ்கொயர் ஜி கேன்சல் ஆயிடும். அப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 மைனஸ் இந்த பக்கம் இருக்கிற மல்டிப்ளை பண்ணோம்னா 1 பிளஸ் சைன் ஆல்பா ஈக்குவல் டு, இந்த பக்கம் மேல எதுவும் மேல 1 தான் இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. அப்ப 3 மைனஸ் 3 சைன் ஆல்பா. சைன் ஆல்பாலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா சைன் ஆல்பா பிளஸ் 3 சைன் ஆல்பாங்களா, இது இந்த பக்கம் வந்தா அப்ப 4 சைன் ஆல்பா ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 2. கேன்சல் பண்றோம் அப்படின்னா இங்க 2 வரும். சைன் ஆல்பா அப்ப என்னன்னு வருது 1/2. சைன் ஆல்பா 1/2னா ஆல்பா என்ன வரும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வருதுங்களா. அப்ப ஆல்பாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 30 டிகிரி. சைன்ல எப்போ 1/2 வரும்? 30 டிகிரின்னு வரும். ஓகேங்களா, ஆன்சர் நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும், ஜஸ்ட் அந்த ஒரு சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன்ஸ்க்கான ஃபார்முலா மட்டும் மாற்றம் பண்ணிடலாம். கொஸ்டின்ல வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இது பிரச்சனை இல்லை. பட் ஃபார்முலா மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கிடைமட்ட பரப்பில் துப்பாக்கி தோட்டாவின் அதிகபட்ச நெடுக்கம். ஓகேங்களா, கிடைமட்ட பரப்புன்னு சொல்லியிருக்காங்க, கிடைத்தல நெடுக்கம் சொல்ல. ஓகேங்களா, கிடைமட்ட பரப்புனா ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு, அதுல ஒரு துப்பாக்கியை வச்சு ஜஸ்ட் சுடும் போது எவ்வளவு நெடுக்கம் அடையுதுன்னு சொல்றாங்க? 6 மீட்டர். அப்ப ஆர் மேக்ஸ் அதிகபட்ச நெடுக்கம்னு சொல்லிட்டாங்க. ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? யூ ஸ்கொயர் பை ஜி. ஆமாங்களா, ஃபார்முலா என்னது? ஆர் மேக்ஸ்க்கான ஃபார்முலா யூ ஸ்கொயர் பை ஜி. இந்த இடத்துல என்னது? சைன் 2 தீட்டான்னு வரும். அந்த சைன் 2 தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிடும்? 2 into 45 90 ஆயிடும். சைன் 90 ஓட வேல்யூ 1. ஏன்னா ஆர் மேக்ஸும் போது ஆங்கிள் 45, அது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, அப்ப அது பிரச்சனை இல்லை, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா, இதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 6 மீட்டர் எனில் 60 டிகிரி சாய்வாக உள்ள தளத்தில் இதன் நெடுக்கம். ஓகேங்களா, 60 டிகிரி சாய்வா இருக்கு அப்படிங்கும் போது அதோட நெடுக்கம் நார்மலா கேட்காகும் போது கீழ இருந்து மேலதான். நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? பிளஸ்ல வரும். அப்ப ஆர் மேக்ஸ் மேல்புறம் தூக்கி போடும்போது ஃபார்முலா என்னது? யூ ஸ்கொயர் பை ஜி இன்ட்டு 1 பிளஸ் சைன் ஆல்பா. ஆல்பாவோட வேல்யூ என்ன கொடுத்துறாங்க? 60 டிகிரி சாய்வாக உள்ள தளத்தில். அப்ப ஆல்பா தான் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க? 60 டிகிரின்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். யூ ஸ்கொயர் பை ஜி அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 மீட்டர். அப்ப 6 போட்டுக்கலாம். டிவைட் பை 1 பிளஸ் சைன் ஆல்பா. சைன் 60 டிகிரி 0 1/2 1/√2 √3/2 வருங்களா? √3/2. ஓகே, ஐ திங்க் இங்க 1/2 வரணும். ஓகேங்களா, 6 divided by 1 plus
60 டிகிரி. கொஸ்டின்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இடம் வந்து நீங்க 30 டிகிரின்னு கன்சிடர் பண்ணீங்க. ஓகேங்களா, என்னன்னு கன்சிடர் பண்ணுங்க, 30 டிகிரின்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்ப sin 30 வேல்யூ தான் நமக்கு என்னன்னு கிடைக்கும், 1/2 கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா, 60 டிகிரினா √3/2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா அக்யூரேட் ஆன்சர் எதுலையுமே வராது. ஓகேங்களா, அதனால நான் ஆங்கிளை மாத்திட்டேன். ஆங்கிள் 30 டிகிரி அப்படிங்கும் போது நமக்கு என்னென்ன வரும், 1/2 வருங்களா. அப்போ 1/2 போது 2 + 1 3/2, 6/3/2, 2 மேல போயிடுச்சுன்னா 12/3 4ன்னு கிடைக்கும். 12/3 என்னன்னு கிடைக்கும், 4 கிலோமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு ரேஞ்ச் எவ்வளவு, 4 கிலோமீட்டர். ஒன்றும் இல்லை, நார்மலா ஒரு இது ஸ்ட்ரெயிட்டா இருந்து நான் சுடுறேன் ஒரு துப்பாக்கியில். அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டாங்க, 6 கிலோமீட்டர், 6 மீட்டர் இல்லது, சாரி, இது 6 கிலோமீட்டர். ஓகேங்களா, 6 கிலோமீட்டர். அதையுமே சேஞ்ச் பண்ணிக்க, கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு. ஓகேங்களா, அது 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் அப்படின்னா நான் வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல அதை ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகேங்களா, ஒரு சாய்தளத்துல தூக்கி போறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், கண்டிப்பா குறையும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஆப்ஷன் எல்லாமே 3 ஆப்ஷன் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, நார்மலா இப்படி தூக்கி போகும்போது இந்த டிஸ்டன்ஸ் 6 கிலோமீட்டர் அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிடுச்சு, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னது, கம்மியா தான் இருக்கு. இப்போ கான்செப்டா பார்க்கும்போது வேல்யூ குறைஞ்சிருக்கணும். அப்ப இந்த வேல்யூ கண்டிப்பா வராது, இது 3ல ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா, அப்ப அதுல வந்து எது வருது அப்படிங்கறத ஃபார்முலா வச்சு நம்ம டெரைவ் பண்றோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் பாத்துக்கோங்க. பெருசா இந்த ஒரு மாடல்ஸ்ல வந்து சம்ஸ் இருக்காது, இருந்தாலும் நம்ம ஃபார்முலாஸ்ல தெளிவா இருக்கணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுவரை உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் மோஷன் முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா, அதாவது வட்ட இயக்கம். ஓகேங்களா, அதுல சீரான வட்ட இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து போர்ஷன்ல இருக்கு. பட் நம்ம சீரான வட்ட இயக்கம், சீரற்ற வட்ட இயக்கம் ரெண்டுமே பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பின்னாடி வரப்போற சர்க்குலர் டைனமிக்ஸ், அதாவது லா ஆஃப் மோஷன், இயக்கவியல்ல நம்ம பார்க்க போற சில டாபிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, so next class la paapom. Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.